எகிப்து தேசத்துக்கு 70 பேராய் புறப்பட்டு போனார்கள். யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேர், அவருடைய பிள்ளைகள் கிட்டத்தட்ட 70 பேரா எகிப்து தேசத்துக்கு போனார்கள். 430 வருஷம் எகிப்திலே அங்க தங்கி இருந்தார்கள். பார்வோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி ஒரு நாள் முழுதும் வேலை வாங்கி ஒரு நாளுடைய சம்பளம் வைக்கோல் அதை கொண்டு போய் விற்று அதில் வர பணத்தில் தான் என்ன பண்ணணும், குடும்பத்தை நடத்தணும், ஜீவனம் பண்ணணும். இப்படி அடிமைகளாய் ஜனங்களுக்கு காது குத்தப்பட்டவங்களா யாரு? அடிமைகள். அதுதான் இன்றைக்கு வரைக்கும் குத்திட்டு இருக்கிறாங்க சகோதரிமார்கள். காது குத்தணும் அப்படின்னு நம்மளை ஆண்டு படைக்கும் போதே ஓட்டியோடு படைச்சிருப்பாரு. அல்லேலூயா, உண்மைதானங்க? நம்ம தான் என்ன பண்றோம், ஓட்டை போட்டு. அல்லேலூயா. அப்போ அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் பார்வோன் அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். காதுல கடுக்கன் போட்டு